பொன்முகலி நதி, நீவா நதி, குசத்தலை நதி, பழைய பாலி நதி, பாலி நதி, வேகவதி நதி, செய் நதி, சங்கராபரணி நதி, பம்பை நதி, பெண்ணை நதி, கெடில நதி, கோமுக நதி, மணிமுத்தா நதி, கொள்ளிட நதி, மன்னி நதி, விநாயக நதி, புறவ நதி, கழுமல நதி, காவிரி நதி, வீர சோழி நதி, வாஞ்சி நதி, அரிசோல் நதி, திருமலைராச நதி, முடிகொண்ட நதி, வலப்ப நதி, குடமுருட்டி நதி, கபில நதி, கடுக்கை நதி, பண்டவாய் நதி, முனிவாய் நதி, வெண்ணி நதி, வள்ளல் நதி, சந்திர நதி, அரிச்சந்திர நதி, வலநதி, பாமணி நதி, கோர நதி, அமராவதி நதி, நொய்யல் நதி, பவானி நதி, காஞ்சுவாய் நதி, சண்முக நதி, பர்க்குண நதி, சர்ப்ப நதி, வெள்ள நதி, அம்மணி நதி, அதிவீர ராம நதி, வைகை நதி, சிலைமா நதி, சித்திர நதி, பச்சை நதி, தாமிரபரணி நதி, தந்த நதி முதலியன எண்ணில்லா நதிகள் நிறைய பெற்றது தமிழகம். 1921 கருப்பு கலர் சுப்பையா சுவாமிகளின் சீடர்களில் ஒருவரான திருக்கலர் மு. சுவாமிநாத உபாத்தியாயர் எழுதிய சைவ சமயமும் தமிழ் பாடையும் என்ற நூலில் பழம் தமிழகத்தில் ஓடுகின்ற நதிகள் குறித்து இவ்வாறு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. உலகை காக்கும் ஆறுகள் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை உலக ஆறுகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நீர்வழிகளை கொண்டாடும் விதமாக ஐநா சபை எடுத்த முயற்சி காரணமாக 2005ஆம் ஆண்டு முதல் ஆறுகள் தினம் கொண்டாடப்படுகிறது. பூமியின் இரத்த நாளங்கள் ஆறுகள் என உலக ஆறுகள் தினத்துக்கு வித்திட்ட மார்க் ஆஞ்சலோனோ தெரிவித்துள்ளார். ஆறுகள் தினத்தை கொண்டாடும் நாடுகளின் பட்டியல் ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உலகின் நீளமான ஆறு நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும். உலகின் 2வது நீளமான ஆறு அமேசான் ஆறு. இது 6400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் நீளமான ஆறு கங்கை. இது 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 12 சிறிய ஆறுகள் இணைந்து கங்கையை பெருக்கெடுத்து ஓடச் செய்கின்றது. உலகின் பழமையான நகரமான சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து ஆற்றங்கரையில் தோன்றியதாகும். கங்கை, சிந்து மற்றும் யாக்சி ஆகியவை உலகின் மாசு அடைந்த ஆறுகளாக கருதப்படுகின்றன. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் அதிகம் மாசுபட்ட நதிகளாகும். பெரும்பாலான ஆறுகள் நிலங்களை வளப்படுத்தி கடலில் கலந்து விடுகின்றன. இந்தியாவின் யமுனை மற்றும் உலகின் சில ஆறுகள் மட்டுமே கடலில் கலக்காமல் முழுவதும் நிலத்திற்கு வளம் சேர்க்கின்றன. சில ஆறுகள் இறுதியாக ஏரியாக மாறி சேகரிக்கப்படுகின்றது. கங்கை, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, சபர்நேகா உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் இந்தியாவின் முக்கிய நதிகளாகும். இந்தியாவில் ஆறுகளை புனிதமாக கருதுகின்றார்கள். ஆறுகள் சார்ந்த பண்டிகைகள், விளையாட்டுகள் நிறைய உள்ளன. கும்பமேளா, மகாமுகம், ஓணம் என பல்வேறு பண்டிகைகள் நதிக்கரைகளில் கொண்டாடப்படுகின்றன. முன்னோர் வழிபாடு உள்ளிட்ட சடங்கு முறைகளும் ஆறு சார்ந்து பின்பற்றப்படுகிறது. தண்ணீர் குடிக்கும் ஒவ்வொரு மனிதனும் நம் நாட்டின் உயிர் நாடிகளான நதிகளை காக்க வேண்டும். 25% இந்தியா பாலைவனமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 15 ஆண்டுகளில் உயிர் வாழ தேவையான நீரில் 50% மட்டுமே நமக்கு கிடைக்கும். உலகில் அழிந்து வரும் நதிகளில் முதன்மையானதாக கங்கை இருக்கின்றது. கடந்த காலங்களில் பெரும்பாலான காலம் கோதாவரி வற்றியே இருந்தது. காவிரியின் ஓட்டம் 40% குறைந்துவிட்டது. கிருஷ்ணா, நர்மதா ஆறுகள் 60% வற்றிவிட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வற்றாத நதிகள் அனைத்தும் இன்று பருவகால நதிகளாக மாறிவிட்டன. கேரளத்தின் பாரத் புழா, கர்நாடகத்தின் கபினி, தமிழகத்தின் காவிரி, பாலாறு மற்றும் வைகை, ஒடிசாவின் முசல், மத்திய பிரதேசத்தின் ஷிப்ரா இவற்றில் சில. பல சிறிய நதிகள் மறைந்தே விட்டன. புள்ளி விவரப்படி நமது தண்ணீர் தேவையின் 65% ஆறுகளே பூர்த்தி செய்கின்றன. இந்திய பெருநகரங்களில் 3/2 நகரங்கள் தினசரி தண்ணீர் பற்றாக்குறையால் அல்லாடிக் கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான நகரவாசிகள் ஒரு கேன் தண்ணீருக்கு 10 மடங்கு அதிக விலை கொடுக்கின்றனர். அருந்துவதற்கு, வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் நாம் நீரை செலவழிப்பதில்லை. சுமார் 80% நீரை நாம் உண்ணும் உணவினை வளர்க்க பயன்படுத்துகிறோம். ஒரு ஆண்டுக்கு சராசரி மனிதனது தண்ணீர் தேவை சுமார் 11 லட்சம் லிட்டர். வெள்ளம், வறட்சி மற்றும் நீர்நிலைகள், பருவ காலத்திற்கு ஏற்ப மாற்றம் கொள்ளும் சூழல் இவைகளால் தொடர்ந்து நாடு முழுவதும் பயிர்கள் பொய்த்து போகின்றன. இன்னும் சொல்ல போனால் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாக்கை உணர்ந்து நீரின் முக்கியத்துவத்தை புரிந்து ஆறுகள் வளம் பெற மரம் நடுவோம், மழை பெறுவோம். மனிதனுக்கு எப்படி இரத்த நாளங்கள் முக்கியமோ அதுபோல பூமி தாய்க்கு ஆறுகள் முக்கியம். இதனை உணர்ந்து வற்றாத ஜீவ நதிகளை காக்கவும், வறண்டு போன நதிகளை மீட்டெடுக்கவும் உறுதி ஏற்போம்.